இணைவோம், மொழி இனம் சமயம் மதங்களை கடந்து தமிழால் இணைவோம் கனடா டொரண்டா தமிழ் சங்க தலைவர் டாக்டர் ஆர் லம்போதரன் தெரிவித்தார். வரும் செப்டம்பர் மாதம் 19, 20, 21 ஆகிய 3 நாட்கள் கனடாவில் உள்ள டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் உலக திருக்குறள் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டை ஆசியவியல் நிறுவனம், டொரண்டா தமிழ்ச்சங்கம் மற்றும் பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து நடத்துகிறது. மாநாட்டின் கலந்துரையாடல் சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள ஆசியவியல் நிறுவன கலையரங்கில் நடைபெற்றது. டாக்டர் முகிலை ராஜபாண்டியன் முன்னுரை நிகழ்த்த ஆசியவியல் நிறுவன இயக்குனர் டாக்டர் ஜி. ஜான் சாமுவேல் வரவேற்புரையாற்ற சிறப்பு அழைப்பாளர் கனடா டொரண்டா தமிழ் சங்க தலைவர் டாக்டர் ஆர் லம்போதரன் தலைமை உரையாற்றினார். அப்போது செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது: இதுவரை 5 உலக திருக்குறள் மாநாடு நடைபெற்றுள்ளது. 5 மாநாடுகளையும் சிறப்பாக நடத்திய டாக்டர் ஜி. ஜான் சாமுவேல் அவர்கள் 6வது முறை உலக திருக்குறள் மாநாட்டை வரும் செப்டம்பர் 19, 20, 21 ஆகிய 3 நாட்கள் கனடா நாட்டில் நடத்துகிறார். அவர் ஒரு வெற்றி திருமகன் என்ற பெருமையோடு கூறினார். மேலும் நாம் மதம், சமயம், இனம் ஆகியவற்றை கடந்து தமிழால் உலக பொதுமறை திருக்குறளால் இணைவோம் என்று தெரிவித்தார். திருக்குறள் மாநாட்டில் பகல் முழுவதும் ஆய்வரங்கம் நடக்க உள்ளதாகவும் மாலை கலை நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். உலக நாடுகளில் இருந்து பல தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு தங்கள் ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் நீங்களும் உங்கள் நண்பர்களும் உங்களுக்கு தெரிந்த வரலாற்று கட்டுரைகளை இந்த மாநாட்டிற்கு சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த தமிழ் சங்கம் அரசியலுக்கானது அல்ல, தமிழுக்கானது. தமிழ் மொழி, பண்பாடு, வரலாறு ஆகியவற்றை உலக மக்களுக்கு கொண்டு செல்வதே எங்கள் பணி என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிஜேபி குரூப் சேர்மன் டாக்டர் வி. ஜி. சந்தோஷம், வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர் நிறுவன தலைவர் ராஜேந்திரன், IRS தலைமை கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் வி. சொக்கலிங்கம், இங்கிலாந்து லைஃப் ஃபுல் ஹோப் யூனிவர்சிட்டி டேனியல் ஜெயராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் முடிவில் டாக்டர் M.E. கிருஷ்ணகுமார் நன்றியுரையாற்றினார். ஒன்று கூடலை ஒழுங்கு செய்திருக்கின்ற எங்களுடைய ஐயா ஜோன் சாமுவேல் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்படி ஒரு ஒன்று கூடலிலே ஒரு பெரிய சந்தர்ப்பம், அரிய தமிழ் பணி செய்பவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்களை நேரிலே கண்டு அவர்களோடு அலாவி அருகில் இருந்து செல்லுகின்ற ஒரு நல்லதொரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அமைந்திருக்கின்றது. அதற்கு நான் உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். இரண்டாவதாக, இங்கே நாங்கள் கூடியிருப்பது அனைத்துலக திருக்குறள் மாநாடு. இது 6வது தடவையாக நடத்தப்படுகின்றது. அதிலே என்னுடைய சாமுவேல் ஐயா அவர்கள் மிக்க அனுபவம், பக்குவம் உடையவர்களோட ஏற்கனவே அனைத்துலக ரீதியாக 5 மாநாடுகளை நடாத்திய வெற்றி திருமகன் அவர். ஒரு மாநாடு நடத்துவென்றாலும் எங்களுக்கு தெரியும் இவ்வளவு சிரமமான விடயம் என்று. அவர் 5 மாநாடுகளை நடத்தி இப்போது 6வது மாநாட்டை நடத்த வேண்டும் என்று முனைப்பாக இருக்கின்றார். இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம். ஒவ்வொரு பெரியவர்களை பார்க்கின்ற பொழுது, இவர்களுடைய ஆர்வத்தில், முயற்சியில், அர்ப்பணிப்பில் ஒரு கொஞ்சம் துளியாவது நம்முடைய ஆர்வத்தில், நம்முடைய பணியில், நம்முடைய தொண்டில் வர வேணும் என்கின்ற ஒரு முன்னுதாரணமாக அவர்கள் இருக்கின்றார்கள். உண்மை. இப்போ நான் டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே இங்கே வந்திருக்கின்றேன். என்னுடைய பெயர் லம்போதரன். என்னுடைய பணி முழுநேர மருத்துவ பணி. நான் இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவன். இப்பொழுது கனடாவிலே தான் குடும்பத்துடன் வசித்து வருகின்றேன். டொரண்டோ தமிழ்ச்சங்கத்திலே தலைவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் டொரண்டோ தமிழ்ச்சங்கத்திலே தலைவர், செயலாளர் என்றல்ல, இயக்குநர்களாக இருக்கின்றோம். அதை ஸ்தாபித்தவர்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்தாபித்து 12 வருடங்கள். அதிலே தமிழுக்காக, இந்த தமிழ்ச்சங்கம் சமூக சேவை அல்லது அரசியல் செயற்பாடுகளுக்காக அல்ல, தமிழுக்காக, தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு,
தமிழியல், தமிழர் சரித்திரம், வரலாறு, இவை பற்றிய ஆய்வுகள், சமூக ஆய்வுகள், தமிழரோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் தகுந்த துறைசால் அறிஞர்களை கொண்டு நாங்கள் கூடி கலந்துரையாடி பேச வைப்பது வழமை. இப்போ இந்த துறைத்தாந்தன்களே மருத்துவம் பற்றி, அறிவியல் பற்றி, வானியல் பற்றி, மொழி, இலக்கியம், புதைப்பொருள் ஆராய்ச்சி, இப்படி பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். பல நூல்களை பற்றி, மற்ற மொழிகளே வருகின்ற சிறந்த நூல்களை பற்றியும் பேசி வருகின்றோம். இவ்வாறு தொடர்ந்தேச்சியாக இதுவரை 167 நிகழ்வுகளுக்கு மேலே நாங்கள் நடத்தி அவற்றை நீங்கள் எமது இணையதளம் டொரண்டோ தமிழ்ச்சங்கம் இணையதளத்திலே நீங்கள் காணொளிகளாக பார்வையிட முடியும். இந்த வகையிலே நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அதிலே நான் சொன்னேன், இயக்குனர்கள் தான் இந்த தலைவர் செயலாளர்கள்லாம் கிடையாது. ஆனால் செயலாளர் வேலையை அதுக்குரிய பணியை ஒருவர் இயங்கிறதுக்கு இருக்கத்தானே வேணும். எங்களுடைய இருக்கின்ற சில பேருக்கு தெரிந்திருக்கும், ஒரு கவிஞர், எழுத்தாளர் அகில் சாம்பசிவம் இவர்கள் தான் அதை முன்னின்று செய்து வருபவர். இதை தொடங்க வேண்டும் என்று முனைப்பாக முன்னின்று எங்கள் எல்லாருக்கும் நோக்கம் இருந்தது. இல்லை, இதை இன்று தொடங்குகின்றோம் என்று அதை தொடக்கி வைத்தவர் அவர்தான். அதே மாதிரியாக பொருளாளர் என்று கிடையாது, கொஞ்சம் பொருள் இருப்பதால் அதுடைய சம்பந்தமான விடயங்களை நான் பார்த்து கொள்ளுகின்றேன். எங்களுக்கு அருமையான வழிகாட்டலாக தமிழ்துறையிலே பேராசிரியராக இருந்த முன்னாள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் தமிழ்துறை தலைவர் நாவண்ணா சுப்பிரமணிய அவர்கள் எங்களுக்கு ஆலோசகராக வழிகாட்டியாக இருந்து இதை செய்து வருகின்றார்கள். இதைவிட அங்கே இருக்கின்ற பல அறிஞர்கள் எங்கள் சங்கத்திலே தொடர்ந்து பங்காளர்களாக இருந்து இதை நடாத்தி வருகின்றோம். இது எங்களுடைய சுருக்கமான வரலாறு. உலகங்களில் இருக்கின்ற பேர் அறிஞர்கள் பலர் எங்களுடைய ஆலோசனை குழுவிலே ஏற்கனவே இருக்கின்றார்கள். சாமுவேல் ஐயா அவர்களுக்கும் அந்த விவரங்கள் தெரியும். பிறமொழி தமிழ் அறிஞர்கள், பிறமொழி பேசுகின்ற தமிழ் அறிஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள் பல பேர். பல ஏற்கனவே திருக்குறளையும் தமிழிலேயும் ஆய்வுகள் செய்த பல அறிஞர்கள் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, மொரீஷியஸ், அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து கலந்து கொள்கின்றார்கள். நாங்கள் அந்த மாநாடு முக்கியமாக ஆய்வரங்காக நடைபெறுகின்றது. ஆகவே ஆய்வரங்காக நடைபெறுவது பகல் முழுவதும் ஆய்வரங்கு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதிலே மாலை நேரம் எங்களுக்கு அதற்கு மக்களுக்கு மன மகிழ்வாக கலை நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. நாங்கள் இது டொரண்டோ நகரில் நடைபெறுகின்றபடியினாலே நாங்கள் ஆக குறைந்தது 500 பேரையாவது எதிர்பார்க்கின்றோம். அதற்கு கூடுதலாக எங்களுக்கு வந்தால் மிகவும் மகிழ்ச்சி. அதற்குரிய கெப்பாசிட்டி அது எங்களிடம் இருக்கின்றது. அந்த பெருக்கி அதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் பக்கமாக இருக்கின்றது.